ஹரே கிருஷ்ணா. 2.55 ஸ்ரீ பகவான் வாச்சா பிரஜஹாதி விதான் யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மா துஷ்டா ஸ்திதா பிரக்ஞா ததோச்சதே. இது ரொம்ப முக்கியம். 2வது சாப்டர் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதில் வேதாபேஸில் போயிட்டு பௌத்தியை கிளிக் பண்ணிவிட்டு 2வது போகலாம். ஏன்னா அதில் பர்பட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். 55 தானே. சின்னது தான் பர்பட்டு. ஓகே. ஸ்ரீ பகவான் வாஷா பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனஸ்துஷ்டா சித பிரக்ஞா ததோச்சதே. ஸோ முதல் என்ன சொல்கிறார் பார்த்தா, யார் ஒருத்தர் புறநுகர்ச்சியில் எழுகிற நிறைய விதமான ஆசைகளை விட்டுட்டு, மனதில் தோன்றுது இல்லையா, மனதில் தான் வருது இந்த ஆசைகள்லாம், அதை விட்டுட்டு அவருடைய மனதை தூய்மைப்படுத்தி தன்னுள்ளே திருப்தி அடைஞ்சு இருக்கிறாரோ அவர் ஆன்மீக உணர்வில் இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, கான்சியஸ்னஸாக சேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் பிரபுபாதர் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ்கான் சொல்லி கொடுத்தார். கிருஷ்ண உணர்வு இயக்கம்னே இருந்துச்சான்னா அந்த உணர்வை தான் நம்ம மாற்றுறோம். அதனால் எந்த ரிலீஜன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர்றோம்னு சொல்லி பிரபுபாதர் பேர் கொடுத்தார், இஸ்கான் சொல்லி. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மன துஷ்டா ஸ்தித பிரக்ஞா ததோச்சதே. ஸோ அதனால் யார் ஒருத்தர் ஒரு நல்ல ஸ்லோகம், யஸ்யாஸ் பக்தி பகவதி கிஞ்சனா சர்வை குணை தத்திர சதா தத்ரை யஸ்யாஸ் பக்தி பகவதி கிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாசதா சுரா. கரெக்டா? ஹரோ பக்த மகோத்குணா மனோரத்னாசரி தாவத்தோ பகி. இது இந்த ஒரு ஸ்லோகம் உண்டு. இந்த ஸ்லோகம் யார் ஒருத்தர் கிருஷ்ணன் இருக்காரோ அவருக்கு எல்லாருமே நல்ல குவாலிட்டி வந்துடும். யஷாஸ் பக்தி பகவதி இருக்கின்றனா சர்வை குணை தத்திர சமாசதி சூரா ஹரா பக்த சகடோ மகத்குணா மனோரத்தேனாசிரி தாவத்தோ பகி. யார் ஒருத்தர் பக்தர் இல்லையா அவர்கிட்ட எந்த விதமான நல்ல குவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாவம். ஏன்னா அவங்க மனன்ற அந்த ரதத்தில் இருக்கிறதுனால மனம் எங்கேனா சொல்லுதோ அது மாதிரி கேட்பாங்க. மனம் ஒரு குரங்கு, அது கடைசியில் குழியில் தான் நல்ல கொண்டு போய் இல்லையா. அதனால் பக்தர்கள்ட்ட எல்லா விதமான அந்த கிருஷ்ணனுக்கு எல்லா விதமான நல்ல குவாலிட்டி இருக்குது. அவங்க ஆன்மீகத்தில் நிலை பெற்றிருப்பாங்க. அவங்க நிச்சயமாக மனோரதத்தில் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் மற்றவங்களாம் அவங்கள இருப்பான், மனோரதத்தில் இருப்பான். ஸோ மனத்தில் என்னென்ன உற்பத்தி ஆகுது, என்ன வேணாலும் உற்பத்தி, நீங்கள் மனசில் என்ன உற்பத்தி ஆகுதுன்னு நோட்டு எழுதுனீங்கன்னா நமக்கே நம்மளை பிடிக்காது அந்த மாதிரி. அதனால் செயற்கையாக இந்த பொருள் இன்பத்தை சாப்பிட முடியாது, பொருள் ஆசைகளை சாப்பிட முடியாது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டாங்கன்னா எந்த விதமான முயற்சி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக மனசில் இருந்த ஆசைகள்லாம் என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ள வந்துடும். இதுதான் பக்தி சேவையோட சிறப்பு அம்சம். யார் இப்படி நிலைப்பட்டாங்களோ அவங்க கிருஷ்ணனுடைய தொண்டகன் சொல்லி நிலைப்பட்டு இதில் இருக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே திருப்தியோடு இருப்பாங்க. ஓகே, இதுதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன். ஸ்ரீ பகவான் வாசா பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மன துஷ்டா ஸ்தித பிரக்ஞா ஸ்திதோச்சதே. எதுக்காக சொல்லுவார்னா சிதப்பிரஜான கேட்பான். அர்ஜுன் என்ன கேட்குறா ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில், சிதப்பிரஜாச காபாஷா சமாதி சஸ்ய கேசவா ஸ்ரீதி கிம் பிரபாஷேதா கிம் ஆசிதா மஜதேகிம். அர்ஜுன் என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கவங்க இது அறிகுறி என்ன, ஆன்மீக அறிகுறி என்ன, அவர் எப்படி பேசுவார், என்ன லாங்குவேஜ் பேசுவார், அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார், எப்படி உட்கார், எப்படி நடப்பார், அது மாதிரி கேட்குறாரு. அதுக்கு தான் பகவான் ஆன்சர் பண்ணுறாரு. ஓகே, ஒருத்தராக அந்த ஸ்லோகம் படிக்கலாம். ஈஸியாக பண்ணி படிங்க ஃபர்ஸ்ட்டு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மன துஷ்ட ஸ்திதி
ததோஸ்யதே புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலன் உணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். பொருள் படிக்க கிருஷ்ண உணர்வில் இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றனர். ஆனால் இத்தகைய தெய்வீக நிலையில் நிலை பெறாதவனே தனது சொந்த மனக்கற்பனைகளை சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்களும் அவரிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. எனவே மனக்கற்பனைகளால் எழும் புலன் உணர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் புறந்தாக வேண்டும் என்பது சரியாக கூறப்பட்டுள்ளது. இந்த புலன் நிச்சயங்களை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலநிச்சயங்கள் தானாகவே அடங்கிவிடுகின்றன. எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமின்றி கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். தன்னை முழுமுதற் கடவுளில் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான். அத்தகைய தெய்வீக நிலையில் அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்விலிருந்து எழக்கூடிய சிற்று இன்ப பற்றுதல் ஏதும் இல்லை. மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை எனும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். யமுனாச்சாரியா பாடுவார்ல, பவந்தமேவானுஷ நிரந்தரா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்திரா கதாக மைகாந்தி நித்திய கிங்கரா பிரகர்ஷயிஷாமி சனாத்த ஜீவிதம். எப்போ அவனுடைய முழு தொண்டில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களுக்கு எல்லா விதமான மௌதி ஆசையும் போயிடும். எனக்கு எப்போ அந்த சான்ஸ் கிடைக்கும், என்னுடைய மாஸ்டர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி எனக்கு அப்படி மகிழ்ச்சியும் அமைதியும் எப்போ கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, இந்த மாதிரி இருப்பாரு. அக்ஷய மாதாஜி படிங்க. பதம் 56. அடுத்த பதம் தானே? இல்ல 55 தான் படிக்கணும். 55. ஸ்ரீ பகவான் உவாச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனி ஏவாத்மனா துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞான் ததோச்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவான் கூறினார், பார்த்தனே, மனக்கற்பனையில் எழும் புலன் பற்றுக்களின் பலவிதங்களை துறந்து எப்பொழுது ஒருவனது மனம் தன்னில் திருப்தி அடைகின்றதோ அப்போது அவன் உன்னத உணர்வில் நிலை பெறுகிறான். பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மலையாளம் பிரபு. हरे कृष्ण भजन. हरे कृष्ण. प्रजातिहता कामान सर्वान पार्थ मनोकतान आत्मनि एव आत्मना दुष्ट स्थित प्रज्ञ तथा मुच्यते. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால் எழும் புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச பிரஜாஹதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மான் யோ ஆத்மானா துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞா ததோ உச்யதே. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினால், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆர்வம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச பிரஜாஹதி யதா காமன் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் யோவாத்மனா துஷ்டஹ ஸ்திதி பிரஜ்ஞஸ ததோச்யதே. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போதும் ஒருவன் தனது கற்பனையினால் எழும் புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி.
कृष्ण प्रभु हरे कृष्ण श्री भगवान उवाच प्रजहादि यदा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येव आत्मनो दुष्टा सिद्ध प्रजनस्तदो उच्यते புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனது கற்பனையாலும் புலனூர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஆசிரியர் 2.55 எடுத்துட்டியா? எடுத்துக்கோ. நான் லட்சுமி மாதாஜி கூப்பிட்றேன். லட்சுமி மாதாஜி நீங்கள் படிங்க. லட்சுமி இவங்க லட்சுமி மங்களூர் மாதாஜி. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. श्री भगवान उवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितप्रज्ञस्ततो उच्यते. புருஷோத்தரமாகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போதும் ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் தோற்றத்திற்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகின்றான். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. படி. भगवान् वाच प्रजाहाति यदा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मनि एवात्मना तुष्टे स्थितप्रज्ञस्तमुच्यते. Translation: The Supreme Personality of Godhead said, O Partha, when a man gives upon all the varieties of desire for sense gratification which arise from the mental concoction, and when his mind, thus purified, finds satisfaction in the self alone, then he is said to be in the pure transcendental consciousness. Thank you. Vasanti Mataji. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்லோகம் 2.55. ஸ்ரீ பகவான் வாச்ச பிரஜஹாதி யத்தா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யே வாத்மனா துஷ்டஹ ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால் எழும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ எல்லோரும் படித்தோம். ஓகே, 2 பேர் வந்து ட்ராவல் இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ரத யாத்திரை யார் போகிறீங்களோ போகலாம். கிளாஸ் வந்து இங்கே ஸ்லோ கிளாஸ் வச்சுருக்க முடியும். ஏன்னா எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஹாஸ்னி வீட்டுக்கு வந்துடுவோம் ஆக்சுவலாக. அதனால் யார் போகிறீங்களோ அதே இடத்துக்கு போகலாம். கிளாஸ் போகிறவங்க வரலாம். நாளைக்கு வந்து ஒன்லி ஸ்லோ கிளாஸ் தான் பார்க்குறோம். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோ வந்து மிஸ் பண்ணிட்டோம். 2 வாரம் மிஸ் பண்ண நினைக்கிறேன். அந்த ரெண்டில் ஒரு ஸ்லோவை பார்க்கலாம். அப்புறம் மூந்த மாத சூத்திரத்துலேயும் ஸ்லோவை பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, என் ஸ்லோ கிளாஸ் தான் மேக்ஸிமம் நாளைக்கு. ஓகேங்களா? அதே 5:40 to 6:40 வரையும் பார்க்கலாம் வச்சுக்கோங்க இன்றைக்கி மாதிரி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु. தேங்க்யூ மாதாஜி. எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருப்பஸ்ய கிருபா சிந்திப்பேவ ச பதிதானாம் பவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆனந்தகுடி வைஷ்ணவனுக்கு நமஸ்லஹிதாஸ்தோக்கி ஷீல பிரபுபாதிக்கு தாய் கௌரவேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ ஹரே பிரபு. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் நாளைக்கு ரத யாத்திரை பிரபு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.